بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் பிரதான பணி இம்மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வது என்றால், இன்னொரு பிரதான பணி இந்த சமுதாய மக்களுக்கு நாம் நன்மையான காரியங்களை செய்வது. சமூக பணியை பொறுத்தவரையிலும் மிக தீவிரமான முறையிலே நம் ஜமாத்தால் செய்யப்பட்டு வருகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, இம்மார்க்கம் என்று சொன்னாலே அது பிறருக்கு நலம் நாடுவதுதான், இஸ்லாம் என்று சொன்னாலே அடுத்தவருக்கு நன்மை செய்வதுதான் என்று அழகான முறையிலே இறை தூதரவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மார்க்கம் என்பது பிறருக்கு நலம் நாடக்கூடிய மார்க்கம் என்கிற அடிப்படையில் இந்த ஜமாத் நமக்கும் பிற மக்களுக்கும் இம்மை மறுமை வெற்றியை பெற்றுத் தருவதற்கு பாடுபடுகிற ஜமாத் என்கிற அடிப்படையிலே ஏராளமான சமுதாய பணிகளை நாம் செய்து வருகிறோம். இதிலே தலைமையின் மூலமாக செய்யப்பட்டு வரக்கூடிய சில பணிகளை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கிறேன். பொருளாதார ரீதியாக ஏராளமான நற்பணிகள் இந்த ஜமாத்தின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வெளிப்படையாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஜமாத்திலே பெரிய செல்வந்தர்கள் இருப்பதாக தெரியாது. பெரிய பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் அவர்களை இந்த ஜமாத்திலே பார்க்க முடியாது. இருந்தபோதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரியாபுரத்திலிருந்து தனது அருளை பல்வேறு வழிகளிலே இந்த ஜமாத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். அதில் ஒன்றாக பொருளாதாரத்தை எந்த பகுதியிலிருந்து எந்த மக்களிடமிருந்து வருகிறது என்று தெரியவில்லை, இந்த ஜமாத்திற்கு ஏராளமான தேவைகள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது அரியாபுரத்திலிருந்து மிகப்பெரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறான். அவன் நமக்கு செய்கின்ற அந்த உதவிகள் இந்த ஜமாத்தின் மூலமாக ஏராளமான ஏழைகளுக்கு நற்பணிகள் செய்வதற்கு, அவர்களுக்கு நல்ல முறையில் உபகாரம் செய்வதற்கும் அது போன்ற பொருளாதாரம் பயன்படுகிறது. அதிலே ஒன்றாக ரமலான் காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஃபித்ரா, ஹஜ் பெருநாளின் பொழுதும் சரி, ரமலான் நேரத்திலும் சரி, பொருளாதாரத்தை மக்களுக்கு மத்தியிலே திரட்டுவோம். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் பெருநாளின் பொழுது ஃபித்ரா உங்கள் பகுதிகளில் நீங்கள் திரட்டி அந்த பகுதி மக்களுக்கு கொடுப்பீர்கள். தலைமையின் மூலமாக வெளிநாடு மண்டலங்களில் வாழக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் பல்வேறு கஷ்டங்களுக்கும் சிரமத்திற்கும் மத்தியிலே அந்த நாட்டிலே தன் வாழ்வாதாரத்திற்காக சென்று வாழக்கூடிய மக்கள், அவர்கள் எந்த அளவிற்கு இந்த ஜமாத்திற்கு ஃபித்ராவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருளால் இந்த 2014 ரமலான் மாதத்தில் முதல் முறையாக வெளிநாடு மண்டலங்களின் மூலமாக கொடுக்கப்பட்ட தொகை 1 கோடியை எட்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளால் வெளிநாடு வரவு மட்டும் நீங்கள் வசூலித்து மக்களுக்கு கொடுத்தது என்பது தனி, அது சில கோடிகள் இருக்கும். வெளிநாடு மூலமாக வந்த தொகை மட்டும் 1,37,593 ரூபாய். அடுத்தது குர்பானி. ஹஜ் பெருநாளின் பொழுது இந்த குர்பானிக்காக பங்குகள் வெளிநாடுகளில் இருந்து பெறப்படுகிறது. அது போன்ற ஆடு குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் தலைமைக்கு கொடுப்பார்கள். அது போன்று பெறப்பட்டது 2014 வெளிநாடு வரவு மட்டும் 397 மாடுகளின் பங்குகளும் 44 ஆடுகளும் பெறப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொகை மாடு பங்கு 7,94,000, ஆடினுடைய 44 ஆடினுடைய வரவு 3,52,000 ரூபாய் பெறப்பட்டிருக்கிறது. நம்மை அதிகமாக விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இதிலே விமர்சனம் செய்வார்கள். ஜக்காத் போன்ற இபாதத்துகளில் இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஜக்காத்தை பொறுத்தவரையிலே நம்மை பற்றி சொல்லுகின்ற பல்வேறு அவதூறுகளில் இந்த இபாதத்தையும் நம் மீது ஒரு அவதூறாக சொல்வார்கள்.
நாம் சொல்வோம் ஒரு பொருளுக்கு ஒரு முறை கொடுத்தால் அது தூய்மை அடைந்து விடுகிறது, மறு வருடம் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. அல்லாஹும் தூதரும் சொல்லாத ஒன்றை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மேற்கொண்டு வருமானம் இருந்தால் ஜகாத்து கொடுக்கலாம் என்று இந்த கருத்தை நாம் சொல்லுகிற பொழுது நம் மீது எப்படி வீண் பழியும் அவதூறும் சொல்லப்படும் என்றால், நம்மை பார்த்து சொல்வார்கள், ஆயிலுக்கு ஒரு முறை ஜகாத்து கொடுத்தா போதும், ஒருத்தர் அவருடைய வாழ்நாளில் ஒரு முறை ஜகாத்து கொடுத்தால் போதும் என்று இப்படி நாம் சொல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையில் ஒரு ஆண்டில் நமக்கு ஜகாத்தாக பெறப்படக்கூடிய தொகை என்பது இந்த 2014-15 நிதியாண்டில் நாம் பெற்ற தொகை 98,99,599 ரூபாய். சில ஆயிரம் மட்டுமே, 1 கோடிக்கு குறைவு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் இத்தகைய ஒரு பெரும் தொகை இந்த ஜமாத்தை நம்பி மக்கள் கொடுக்கிறார்கள். ஜகாத்தை பற்றி என்ன அவதூறு நம் மீது சொல்லப்பட்டாலும் நம்பி இந்த ஜமாத்திடம் ஒப்படைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் பரிசுத்தமான முறையிலே இறைவனுக்கு பயந்து ஏறத்தாழ 1 கோடிக்கு நிகரான தொகை ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஒரு ஆண்டில் வழங்கப்பட்டிருக்கிறது. நாம இந்த ஜகாத் என்று பட்டியல் போட்டு சொன்னது ஏழைகளுக்கு நாம் செய்து வருகின்ற, நீங்கள் மனுக்களை அனுப்பி அந்த மனுக்களுக்கு நாம் கொடுக்கின்ற மருத்துவ உதவி, வாழ்வாதார உதவி, திடீரென்று ஏற்படுகின்ற விபத்துகள், அதற்காக கொடுக்கப்படக்கூடிய தொகை மட்டும்தான் இங்கு உங்களுக்கு வாசித்து காட்டப்பட்டது. முதியோருக்காக, சிறுவருக்காக ஜகாத் என்று கொடுக்கப்பட்டால் அது தனி கணக்கு, பொது கணக்கில் வராது. அந்த பெயரை சொல்லி நான் முதியோர் என்கிற ஒரு நியத்திலே கொடுப்பாரே, ஆனால் அது பொது நிதியாக நாம் காட்ட மாட்டோம். அந்த அளவிற்கு துல்லியமாக இறைவனுக்கு அஞ்சி இந்த வரவு செலவை நாம் மேற்கொண்டு வருகிறோம். நாம் வாசித்தது ஜகாத் என்கிற வகையில் வந்தது மாத்திரம் ஒரு ஆண்டில் வந்த தொகை. முதியோரிலும் சிறுவரிலும் ஜகாத்தாக தான் வருது. அது ஸ்பெசிபிக்கா சொல்லி கொடுக்கும்போது அது தனி கணக்காக வைக்கப்படுது. அதையும் சேர்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஆண்டில் நமக்கு ஏறத்தாழ ஒரு 3-5 கோடி ரூபாய் ஜகாத்தாக வசூலிக்கப்படுகிறது. இரத்த தான சேவையை பற்றி உங்களுக்கு நிறைய சொன்னாங்க. இரத்த தானத்தை பொறுத்தவரையில இதை நாம் கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக தமுமுக பிரிவுக்கு பிறகு மிக தீவிரமாக கையில் எடுத்த ஒரு சமூக பணி. அதற்கு முன்பு வரையிலும் சென்னையில், மற்ற மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு நடத்தப்படாது. சென்னையில் MVBB என்று சொல்லப்படக்கூடிய மெட்ராஸ் வாலண்டரி பிளட் பேங்க் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தனியார் இயக்கம், அவர்கள் மேல்சாதிக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நடத்துவாங்க. விருது வழங்கும் நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவாங்க. அப்ப நடத்தும் பொழுது இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தில் மொத்த அரங்கத்தில் நமக்கு கிடைக்கின்ற பரிசு 1-2 தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையில கடந்த 8 ஆண்டு காலமாக இந்த இரத்த தான சேவையை கையில் எடுக்க வேண்டும். சமுதாயத்தை ஒரு தீவிரவாத சமுதாயமாக காட்டுகிறார்கள். உத்தம நபி தீவிரவாதத்தை போதிக்கவில்லை, அவர்கள் அன்பைத்தான் போதித்தார்கள். உயிரை வாழ வைக்க சொன்னார்களே தவிர உயிரை கொலை செய்ய சொல்லவில்லை. இரத்த தானத்தின் மூலமாக இந்த மார்க்கம், இந்த சமுதாயம் எப்படிப்பட்டது என்பதை காட்ட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய இலக்காக கையில் எடுத்தோம். 8 ஆண்டு காலமாக யாரும் நமக்கு நிகராக இல்லை என்கிற அளவிற்கு தமிழகத்திலே முதல் இடம் பிடித்த ஒரு ஜமாத்தாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்குனா, ஒரு ஆண்டில் மட்டும் நீங்கள் இரத்த தான முகாம் நடத்தி கணக்குகள் அனுப்பிய அந்த லிஸ்ட் வரையிலும் 15,263 பேர் இரத்த தானம் செய்திருக்கிறார்கள். இது தாயகத்தில் இந்த புரட்சி என்று சொன்னால் வெளிநாடு மண்டலங்கள் எந்த அளவிற்கு அர்ப்பணிப்போடு இந்த பணியில் ஈடுபடுகிறார்கள் என்பதை சொன்னாங்க. அந்த நாட்டில் பெரிய அளவுக்கு அங்கீகாரம் இல்லை, நம்ம நாடு மாதிரி கிடையாது. இருந்த போதும் தங்களால் முடிந்த அளவிற்கு அழைப்பு பணியும் சமுதாய பணியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இரத்த தான சேவையில வெளிநாடு மண்டலங்கள் செய்யக்கூடிய பணி என்பது ஒரு மலைக்க வைக்கின்ற ஒரு பணி. அதிலும் குறிப்பாக ஹாஜிகளுக்காக, ஹஜ் செய்யக்கூடிய மக்களுக்காக, அவர்கள் உடல்நலம் பாதிப்பு ஏற்படுகிற பொழுது அதிகமாக இரத்தம் தேவைப்படுகிறது என்கிற அடிப்படையிலே 3 மண்டலங்கள், ரியாத், ஜித்தா, தமாம் ஆகிய 3 மண்டலங்கள் கடந்த ஆண்டு அவர்கள் நடத்திய இந்த இரத்த தான முகாம்ல 1225 நபர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். 926 நபர்கள் இரத்த தானம் செய்திருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகள். அடுத்தது 1 மாத பிரச்சாரத்தை நாம் கையில் எடுத்தோம். முஸ்லிம் என்று சொன்னாலே பயங்கரவாதி, தீவிரவாதி. எந்த அளவுக்கு பாபர் மசூதி இடிப்பு நாள் வந்துட்டாலோ, நாடு விடுதலை பெற்ற சுதந்திர தினம், குடியரசு தினம் என்று சொன்னால் எல்லா கோயில்களுக்கும் இவன் கொண்டு போயிட்டு பாதுகாப்பு போட்டுருவான். இயல்பா என்ன காட்ட வரான்னு கேட்டா, முஸ்லிம்களால உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துடும், இவங்க தான் கொண்டு வைக்கிறாங்க. உலகத்தில் நடக்கிற எந்த தீவிரவாத சம்பவமா இருந்தாலும் எல்லாத்திலையும் முஸ்லிம்களை இணைத்து 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 அனைத்து முஸ்லிம்களும் தீவிரவாதி இல்லையா, ஆனா அனைத்து தீவிரவாத சம்பவங்களையும் செய்பவர்கள் முஸ்லிம்கள் தான் என்று சொல்லி
இது மாதிரியான ஒரு முத்திரை இந்த சமுதாயத்தின் மீது குத்தப்படுகிற பொழுது இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் என்பதை காட்டுவதற்காக மிகப்பெரிய ஒரு சவாலாக இதை கையில் எடுத்தோம். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் இந்த அழைப்பு மக்களுக்கு மத்தியிலே விடப்பட்டதுதான் தாமதம். ஒரு மாத பிரச்சாரம் என்று அறிவித்ததுதான் தாமதம். இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளைகளும் ரொம்ப பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய புதிதாக உருவான கிளைகள் உட்பட தங்களால் முடிந்த அளவிற்கு அர்ப்பணிப்போடு களத்திலே இறங்கி துண்டு பிரசுரங்கள் மூலமாக, மெகாபோன் பிரச்சாரங்கள் மூலமாக, இரத்த தானத்தின் மூலமாக, பேரணியின் மூலமாக பல்வேறு வடிவங்களில் இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது என்கிற உண்மை நிலையை உலகத்திற்கு எடுத்துச் சொல்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை இந்த ஜமாத் நல்ல முறையிலே பயன்படுத்தியது. ஏராளமான பேரணிகள், பிரச்சாரங்களின் மூலமாக இந்த மார்க்கம் என்பது அன்பு நிறைந்த மார்க்கம், இந்த மார்க்கம் என்பது மக்களை வாழ வைக்க சொல்லக்கூடிய மார்க்கம் என்பதை நிலைநாட்டினோம் அல்லாஹ்வுடைய கிருபையால. கடைசியில் இந்த ஊடகங்களும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு, நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். எல்லா மாவட்டங்களும் தங்களுடைய பணியை மற்ற நிகழ்ச்சிகளை காட்டிலும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஊடகத்தை எவ்வாறு தொடர்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை புகட்டினார்கள். அதிலும் குறிப்பாக எல்லா மாவட்டங்களும் சிறப்பாக செய்தார்கள். குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் திருநெல்வேலி மாவட்டம் மிக சிறப்பான முறையிலே ஊடகங்களை அந்த அளவிற்கு கையில எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னு சொன்னா அந்த நிர்வாகிகள் ஒவ்வொரு அதிகாரிகிட்ட போய் நிற்கிறான், ஒவ்வொரு அலுவலகத்தில் போய் நிற்கிறான். பிற மதத்தவர்களை சந்தித்து பாடுறா படிடா படிடா என்று சொல்லி அந்த அளவிற்கு செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பித்தார்கள். எல்லா மக்களும் உழைத்தார்கள். ஊடகமும் நல்ல முறையிலே ஒத்துழைப்பு கொடுத்தது. எந்த அளவுக்கு போட்டானா 1 கோடி மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடிய இலக்கை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எடுத்திருக்கிறது என்கிற அளவுக்கு செய்திகள் ஊடகங்களிலே வந்தன. அதனுடைய இறுதியில் மிகப்பெரிய அளவிலே மனித சங்கிலி, எங்க பார்த்தாலும் மிகப்பெரிய அளவில் மக்கள் வரிசை, உண்மையிலேயே கண்கள் கலங்கக்கூடிய அளவிற்கு சம்பவங்கள். குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை இந்த இடத்துல சொல்லலாம். எத்தனையோ மாவட்டங்கள் பரிசுகள் வாங்கினீங்க. அந்த வாங்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் பலமான மாவட்டங்கள், நிறைய கிளைகள் உள்ள மாவட்டங்கள். கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் அது கிளைகள் குறைவு, மக்களுடைய ஆதரவுகள் குறைவு, வளர்ந்து வருகின்ற ஒரு மாவட்டம். மனித சங்கிலிக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டான். மாவட்டம் போராடுறாங்க, மாநிலத்தை தொடர்பு கொள்றாங்க. என்ன மனித சங்கிலிக்கு நின்று களைய போறோம், இதுக்கு கூட அனுமதி மறுக்கிறான். பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சொல்றான், எல்லண்டோ பிரச்சனை வரும் சொல்றான் பொழுது அவர்களும் போலீஸில் தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காரணம் காட்டி விடவில்லை. அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த மக்கள் ஏறத்தாழ ஒரு 300-400 மக்களை திரட்டி ஒரு நீண்ட சங்கிலியை எடுத்து மகிழ்ச்சியோடு கண்ணீர் மல்க சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அனுமதியும் கிடைத்தது, மக்களும் பெரிய அளவிலே திரண்டார்கள் என்று சொல்லி சிறிய அளவில் மாவட்டங்கள் கூட மிகப்பெரிய அளவிலே இந்த மனித சங்கிலிலே பங்களிப்பு செய்தார்கள். அடுத்தது, முஸ்லிம்கள் நம்முடைய இந்த நாட்டிலே நம்முடைய வரலாறு என்ன என்பதை கூட தெரியாமல் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்மை வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. ஓரளவிற்கு இந்திய விடுதலையில் முஸ்லிம்களின் பங்கு என்று சொல்லி நம் ஜமாத்தில் இருக்கக்கூடிய பிஜே உட்பட பல தலைவர்களின் பேச்சை கேட்டு சில குறிப்புகளை வைத்திருந்தோம். ஆனால் உண்மையிலேயே இந்த நாட்டிற்காக நாம் எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறோம், எந்த அளவிற்கு சமூகத்திலே நாம் இருட்டடிப்பு செய்திருக்கிறோம் என்பதையெல்லாம் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையிலே சகோதரர் அல்தாஃபி அவர்களால் எழுதப்பட்ட முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று சொல்லி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமான ஒரு தலைப்பை கொடுத்து வளைக்கப்பட்ட வரலாறும் வஞ்சிக்கப்பட்ட முஸ்லிம்களும் என்கிற ஒரு புத்தகத்தை அவர்கள் எழுதினார்கள். மிகப்பெரிய ஆய்வின் அடிப்படையிலே வெளிவந்த அந்த புத்தகம் குவைத் மண்டலத்தால் 75,000 புத்தகங்கள் அடிக்கப்பட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய குறிப்பாக முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இந்த புத்தகம் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏதேனும் பாதிப்பு என்று சொன்னால் நம் சமுதாய மக்கள் அதிகார மட்டங்களை நாடி செல்கிற பொழுது அல்லது ஒரு பெரும் செல்வாக்கில் உள்ளவர்கள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களால் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியவில்லை, ஜமாத்திடம் உதவி நாடி வருவார்கள். அதுபோன்று அன்றாட வாழ்வில் நாம் கிளை மாவட்ட அளவில் கூட அது போன்ற பிரச்சனைகளை அன்றாடம் எதிர்கொண்டிருக்கிறோம். தலைமையின் மூலமாக இது அதிகமாக நாம் செய்யக்கூடிய ஒரு சேவை பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வது அவனால் முடியாது, ஒரு இயக்கம் பின்னாடி நின்றால் தான் நியாயம் கிடைக்கும் என்கிற அடிப்படையில் ஏராளமான பணிகளை செய்திருக்கிறோம். 2 சம்பவங்களை இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். ஒன்று, எஸ்பி பட்டினத்தில் நடந்த சம்பவம். காவல் நிலையத்தில் வைத்து சையத் அகமது என்கிற ஒரு வாலிபர், ஒரு 21-22 வயது நிரம்பிய வாலிபர், திருமணமாகி குழந்தை பெற்றவர். தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கைக்கு நாம் சான்றிதழ் கொடுக்கல. ஆனால் ஒரு விசாரணை என்கிற பெயரில் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு 3 இடத்துல சுட்டு ஆளை காலி பண்ணிட்டாங்க. 5 லட்ச ரூபாய் இழப்பீடு முதலமைச்சர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி கையில் ஒப்படைச்சிட்டாங்க. குடும்பத்தார் ஏற்றுக்கொண்டார்களா? 5 லட்சத்தோட சுட்டவனை நாங்கள் மன்னிச்சிட்டோம் என்று சொன்னார்களா?
அவங்க எல்லாம் சொல்லணும், கொடுத்துட்டீங்க, ஈட்டு தொகை போதும், அவரை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்ல கிடையாது. இவன் என்ன பண்றான், எஃப்ஐஆர் கூட போடாம காசை வாங்கி கையில கொடுத்துட்டு இவ்வளவு பெரிய சம்பவத்திற்கு எஃப்ஐஆர் கூட போடல. இறந்து போனவருடைய தாய் மாமனார், அவர் தான் அவனுக்கு பொறுப்பாளர். அவர் என்ன பண்றாரு, நம்ம ஜமாத்துக்கிட்ட வர்றாரு, உங்ககிட்ட ஆரம்பத்திலே நான் நின்று இருக்கலாம், இவங்க எல்லாம் வந்தாங்க, எம்எல்ஏ வந்தாங்க, பல அரசியல் கட்சிகள் வந்தது என்று சொல்லி நான் கொஞ்சம் அப்படி ட்ராக் மாறி போயிட்டேன், என்ன கொண்டு போயிட்டு 5 லட்சத்துக்கு வேலையை முடிக்க பார்த்துட்டாங்க, ஒரு உயிர் போயிருச்சு, அந்த உயிருக்கு செஞ்சவனுக்கு என்ன தண்டனை, அவன் நல்லபடியா இருக்கிறானே என்று சொல்லி நம்மிட முறையிட்ட பிறகு இன்று வரை சட்ட ரீதியான அனைத்து உதவிகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அங்க அதற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பை நாம் நடத்தினோம். அதன் பின் நடைபெற்ற பல்வேறு பொதுக்கூட்டங்கள், மிக பெரிய அளவிலான சமீபத்தில் நடைபெற்ற திருபாலக்குடி பொதுக்கூட்டம் வரையிலும் கண்டன தீர்மானங்களை தொடர்ந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த சுடப்பட்ட தர்கா பாருங்க, நடிக்கிறான் பாருங்க, இந்த அயோக்கியன் நம்ம நிர்வாகிக்கு போனை போட்டு, நான் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறேன், வீட்டில் சிறை பிடிக்கப்பட்டு வீட்டில் வச்சிருக்கிறாங்க, என்ன விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, சிபிசிஐடிக்கு இப்ப விசாரணை போயிடுச்சு, நான் இப்ப வீட்டு சிறையில இருக்கிறேன்னு, நான் விடுபடுவதும் நான் தண்டிக்கப்படுவதும் யாரிடம் இருக்கிறது தெரியுமா, தௌஹீத் ஜமாத் கையில இருக்கு என்று சொல்லுகிறான். ஏன்னா நாம தான் இப்ப இப்படியே வச்சிருக்கிறோம், நாம விட மாட்டோம்னு சொல்றோம், இவன் தண்டிக்கப்படணும், இவன் இந்துத்துவ சிந்தனை உள்ளவன், அது மாதிரியான செயல்பாடுகள் கடந்த காலத்தில் இருக்கு என்று சொல்லி இன்று வரை இவனுக்கு எதிரான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் மீண்டும் ஒரு ரிட் பெட்டிஷன் மதுரை நீதிமன்றத்திலே நாம் முன்னின்று அந்த குடும்பத்தார் மூலமாக செய்திருக்கிறோம். இதுல அவங்க படம் காட்டினாங்க, நாம் அல்லாஹ்வுக்காக இவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். அடுத்து அயோக்கியன் என்று சொன்னால் அகராதியில தேடினா இவன் பேர் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். இவன மாதிரி ஒரு அயோக்கியன், இவன மாதிரி ஒரு திருட்டு பைய, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கத்திலும் இவன் நல்லவன் கிடையாது. அது அல்லாமல் வெளிப்படையாக மக்கள் நம்புற அந்த நம்பிக்கையை சரியான முறையில் பயன்படுத்தாம மக்களை எந்த வகையில் ஏமாற்றலாம் என்று சொல்லி ஹஜ்ஜின் பெயரால் ஏமாற்றம் செய்த மிகப்பெரிய அயோக்கியன் மோசடிக்காரன் யார் என்று சொன்னால் இவன். இப்ப இவனுடைய நிலைமை எப்படி போகுதுன்னா, கல்வி அறக்கட்டளை என்று உண்டாக்கி வச்சுட்டு சமுதாயத்தின் பெயரை சொல்லி அரசு தரக்கூடிய சலுகைகளை பல கோடிகளை பெற்றுக்கொண்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், காரைக்காலை சேர்ந்த முகமது முஹசின் என்கிற ஒரு மாணவன், இந்த பையனுக்கு நான் ஃப்ரீ சீட்டு தரேன், 10ஆவதுல நீ நிறைய மார்க் வாங்கியிருக்க, உனக்கு ஃப்ரீ சீட் என்று சொல்லி கீழக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்து இவனுடைய அறக்கட்டளை மூலமாக ஃப்ரீ கல்வி என்று சொல்லி சேர்த்துட்டு பின்னாடி அவன் கொண்டு போயிட்டு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறான், தங்குற இடம் போதுமான வசதி இல்லை, கழிவறை இல்லை. அந்த மாணவன் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு வேணாம்பா என்னை விட்டுடுங்க நான் போறேன்ற அளவுக்கு வந்துட்டான். நிறை குறை இருந்தா கேட்டானுங்க, எழுதி போட்டான். இது எல்லாமே குறையாதாண்டா இருக்கு, என்னடா நிறைய இருக்குன்னு எழுதி போட்டான். தரத்தர சீட்டை கிழிச்சிட்டு வெளியில போடான்னு அனுப்பிவிட்டான். இவன் இந்த அயோக்கியன். இந்த உட்கார்ந்து இருக்கிறவங்க அந்த பையன், நடுவில் இருக்கிறது தகப்பனார். இந்த மாணவனுக்கு வந்து சீட்டு கிழிக்கப்படுதுங்க. அவன் தகப்பனார் என்ன பண்றான், பையனுடைய படிப்பு கல்வி தானே அவனுக்கு வாழ்க்கை, இது இருந்தா தானே எதிர்காலத்தில் நல்லா இருக்க முடியும். அவன் என்ன செய்யறான், ஓடுறான் காசுமிகிட்ட, மக்காப்பள்ளியில ஓடுறான். என்ன செய்ய, நீங்க சொன்னீங்க தான், இந்த பையன் தான் முகமது முஹசின், நடுவில் இருக்கக்கூடியவர் தான் சையது அகமது, காரைக்காலை சேர்ந்தவர். இவர் போயிட்டு கேட்கிறாரு, அவன் மேல ஒரு நல்ல மரியாதையில, இவன் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஆலிமா இருக்கிறான், நியாயம் கேட்ட ஒரு நியாயப்படி நடப்பான் என்கிற அடிப்படையில் போனா அந்த இடத்துல நியாயமாவும் நடக்கல, ஒரு ரவுடிக்கு சமமாக நடந்து கொண்டான் இந்த அயோக்கியன். எந்த அளவுக்குன்னு சொன்னா, மக்கா பள்ளியில வாடகைக்கு வெளியில இருக்கக்கூடிய ஏழை பாலைகளை எல்லாம் உள்ள பூந்து அடிப்பாங்க. திருட்டு ராஸ்கல். எத்தனை கம்ப்ளைண்ட் நமக்கு வந்திருக்கு தெரியுமா? போய் போலீஸ் கம்ப்ளைண்ட்ல கொடுன்னு சொன்ன பிறகு இவன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம சமரசமா போயிடுறது. ரவுடி மாதிரி சட்டையை மடக்கிட்டு உள்ள இறங்கிடுவான். பல சந்தர்ப்பத்தில் இவனும் அடி வாங்கியிருக்கிறான். அவ்வளவு ஒரு மட்ட ரகமான ஒரு பிறவி என்று சொன்னால் இந்த சம்சுதீன் காசிமி என்கிற ஒரு நாய். நமக்கு எதிரி என்பதற்காக மட்டும் சொல்லல, இவெல்லாம் சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய நச்சு கிருமி. போய் அவன் கேட்கிறான், மனசாட்சி இல்லாம சொல்றான், ஃப்ரீ கல்வியை கொடுத்துட்டு டிசியை கொடுறான். சரி நிறுத்திட்டல, நான் எங்கேயாவது போய் என் பிள்ளையை சேர்த்துக்கிறேன்டா, 1 வருஷம் படிப்பு போச்சுன்னு சொன்னா அவனால தொடர்ந்து படிக்க முடியாது. அப்படியா? அப்படின்னா எனக்கு 30,000 ரூபாய் கொடு. லஞ்சம் பேசுறான். 30,000 கொடுக்குற அளவுக்கு சக்தி இருந்தா நான் எதுக்கு உங்ககிட்ட இலவச கல்வியில கொண்டு வந்து சேர்க்கிறேன்? தர முடியாதுன்னு உடனே இவரை கொஞ்சம் சூடாகி பேசுறாரு. பிள்ளையோட வாழ்க்கைன்னு உடனே சூடாகி பேசுறாரு. சூடாகி பேசினா இந்த திருட்டு நாய் என்ன பண்றான், ஏற்கனவே இந்த சையத் அகமது என்கிற சகோதரர் தனது குடும்ப பிரச்சனைக்காக அவங்க கிட்ட போயிருக்கிறார். இவன் வச்சு நடத்துறான்ல ஒரு நீதிமன்றம்ன்ற பேர்ல, சரியத்து கோர்ட்டுன்னு வச்சிருக்கிறான். அங்க அவருக்கும் மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனையை சொன்னா அதை எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறான். நம்பி சில விஷயங்களை சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டு
டேய் எனக்கு எதிராக எங்கேயா வெளியில போன, எந்த இயக்கத்துக்கிட்டையாவது போன, போலீஸ் கோர்ட்டுன்னு போன, உன் ரெக்கார்டிங் எல்லாத்தையும் அம்பலப்படுத்திடுவேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை சந்தி சிரிக்க வச்சிருவேன்னு சொல்லிட்டு இவன் இந்த அளவுக்கு வந்த பிறகு கதறி அழுதவராக நம்மிடம் வந்தார். நம்மிடம் வந்த பிறகு உடனடியாக இதை நாம மக்கள் மன்றத்திலே கொண்டு சென்றோம். பத்திரிகை சந்திப்பு ஏற்பாடு செய்தோம். பத்திரிகை சந்திப்புக்கு பிறகு உடனடியாக ஜமாத்தே முழுமையாக பொறுப்பேற்றுக் கொண்டு மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தோம். இவருக்கு எதிராகவும் அந்த பள்ளிக்கூடத்திற்கு எதிராகவும் வழக்கு தொடுத்தோம். அல்லாஹுடைய மகத்தான கிருபையில டிசி தர முடியாதுன்னா, திருட்டு பையன் இன்னொரு வேலையும் பண்ணா, வெறுமன கவருங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் பதிவு தபால்ல கவர்ல என்ன பண்றான், உள்ள டிசி இருக்கிற மாதிரி என்க்ளோஸ் பண்ணி அனுப்பிட்டான். அவன் கணக்கு என்ன, அரசு பதிவின்படி இந்த நாளில் ஒரு தபால் உனக்கு அனுப்பப்பட்டிருக்கு. யாருக்கு? இவருக்கு, சையத் அகமதுக்கு. அந்த தபால் என்ன, நீ கேட்ட டிசி உள்ள வச்சு அனுப்பிட்டேன். அவரு சரி போராடலாம் வேண்டாம், நமக்கு ஒரு நியாயம் கிடைச்சு போச்சுன்னு சொல்லிட்டு கவரை கழிச்சு உள்ள தேடி பார்க்கிறாரு. வெறும் கவர் உள்ள ஒண்ணு இல்லை. அந்த கவரோட வந்து நிக்கிறான். எவ்வளவு ஒரு கிரிமினலா யோசிக்கிறான் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து நிற்கும் பொழுது, நாம் சில கிரிமினலாக நீ இவ்வளவு சூழ்ச்சி பண்றன்னு சொன்னா, இத்தனை லட்சம் மக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய எங்களுக்கு உன்ன மாதிரி அநியாயக்காரனுக்கு எப்படி உன் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டணும் தெரியாதா? விரல விட்டு ஆட்டி காட்டணும். அல்லாஹ்வுடைய கிருபையில டிசி இல்ல அனுப்பிட்டேன் என்று சொன்னவன் டிசியை கொண்டு வந்து கொடுக்கிற நிலைமைக்கு நாம ஏற்படுத்தணும். இப்ப அந்த பையன் காரைக்கால நல்லபடியா படிச்சுட்டு இருக்கிறான். அடுத்தது, கடந்த காலத்தில் நாம் சந்தித்த ஏராளமான போராட்டங்கள், அநீதிக்கு எதிராக, மக்கள் படுகின்ற பாதிப்புகளுக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு ஏதேனும் களங்கம் என்று சொன்னால் அதற்கு எதிராக, நம் சமுதாய மக்கள் எங்கோ ஒரு இடத்தில் பாதிக்கப்படுவார்கள், அது போன்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக தௌஹீத் ஜமாத் களமிறங்கி இருக்கிறது. அதிலே சில போராட்டங்கள், அதனுடைய காட்சிகளை பாருங்க. ஒன்று, பணி நியமனம், வேலைக்கு நியமனம் செய்வதில் நெல்லையில் இருக்கக்கூடிய சதக்கத்துல்லா கல்லூரி என்கிற ஒரு கல்லூரி, முஸ்லிம்கள் தகுதியானவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்காம லஞ்சம் வாங்கி கொண்டு வேறு தகுதியற்றவர்களுக்கு சீட்டு கொடுக்கின்ற பொழுது நெல்லை மாவட்டம் சார்பாக மிகப்பெரிய அளவிலே போராட்டம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போராட்டத்தில் பங்கு பெற்றார்கள். அடுத்தது, முத்துப்பேட்டையை சேர்ந்த சகோதரர் சாதிக்கு யூசுப் என்று சொல்லப்படக்கூடிய சகோதரர், இவர்கள் குடும்பத்தோடு பட்டுக்கோட்டை சென்று திரும்புகிற பொழுது, பட்டுக்கோட்டையில போக்குவரத்து காவல்துறை அதிகாரி, ஒரு சங் பரிவார சிந்தனை உள்ளவன், முஸ்லிம்கள் என்று பார்த்த உடனேயே தனது வெறியாட்டத்தை நடத்தி அங்க அந்த குடும்பத்தோடு அவர்கள் ஒரு தன்னுடைய தேவைகளுக்காக ஏதோ வெளியூர் பயணம் போயிட்டு வருகிற பொழுது, அந்த வெளியூர்காரர்கள் வந்திருக்கிறாங்க என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம அந்த ஒரு காட்டு மிராண்டித்தனமாக அந்த குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே நடந்து அந்த சகோதரர்களை கடுமையான முறையிலே தாக்கி, ஒரு போக்குவரத்து அதிகாரி இது மாதிரி கையெல்லாம் வைக்கக்கூடாது, அவன் கடுமையான முறையிலே தாக்கினான். தாக்கி அவன் அந்த சகோதரர் பாதிக்கப்பட்டார். தன்னுடைய காது செவிப்பறை கிழியும் அளவிற்கு, நீண்ட நாள் சிகிச்சை பெறக்கூடிய அளவிற்கு கடுமையான பாதிப்பு. ஏண்டா என் சகோதரன் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சகோதரிமார்கள் போய் தடுக்கக்கூடிய நேரத்தில் பெண் என்றும் பாராமல் முடிய பிடிச்சு இழுத்து அந்த அளவுக்கு ஒரு வெறியாட்டத்தை நடத்தினான். மக்கள் கொதிச்சு போயிட்டாங்க. தஞ்சை தெற்கு மாவட்டம், தஞ்சையை சுத்தி இருக்கக்கூடிய தஞ்சை ஜில்லா, எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி பரவி அவ்வளவு கோபம். அவர்கள் திருவாரூரை சேர்ந்தவர்கள், முத்துப்பேட்டையை சேர்ந்தவங்க. நடந்த சம்பவம் தஞ்சை தெற்கு மாவட்டம். உடனடியாக துரிதமாக இறங்குறாங்க, அதிகாரிகளை சந்திக்கிறாங்க, மனு கொடுக்கிறாங்க. நடவடிக்கை ஒண்ணும் இல்லை. நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் பட்டுக்கோட்டை காவல் நிலையம் செயல்படாது, முற்றுகை என்று அறிவிக்கிறோம். அப்படியா? உடனே டக்குனா போராட்டம் அறிவித்த உடனே வரான், சமரசம் என்ற பேர்ல வரான். வந்து இல்ல நான் இந்த ஒரு 2 நாள்ல நடவடிக்கை எடுத்துருவேன், போராட்டம் எதுவும் நடத்திடாதீங்கன்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிகள் கூப்பிட்டு பேசுகிறார்கள். என்ன செய்யறான், டிராபிக் எஸ்ஐயாக இருக்கக்கூடியவனை நடவடிக்கை எடுத்துட்டேன்ற பேர்ல அவனை கொண்டு போயிட்டு ஏஆர்எஸ்ல போடுறது. பேக் ஆபீஸ் யூனிஃபார்ம் இல்லாமல் காவல்துறையில் வேலை பார்த்து கொண்டு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலையை அந்த அதிகாரிகள் எடுக்கிறாங்க. அப்ப ஆளு டிராபிக்ல காணாம உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்க போல இருக்கு, சஸ்பெண்ட் செஞ்சுட்டாங்க போல இருக்கு. ஏன்னா காவல்துறையை பொறுத்தவரையிலும் ஒரு தடவை சஸ்பெண்ட் வாங்கினான்னு வைங்க, அவன் ஒரு தவறு செய்து அதற்காக நடவடிக்கைக்கு உள்ளானால் எதிர்காலத்தில் அவனுடைய ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி ஒரு சஸ்பெண்ட் ஏதாவது பண்றாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா ஆளை கொண்டு போயிட்டு வேற டிபார்ட்மெண்ட் மாத்தி போட்டாங்க. விஷயம் தெரிந்த உடனேயே தஞ்சை தெற்கு மாவட்டம் தலைமையினுடைய ஆலோசனைப்படி மிகப்பெரிய அளவிலே பட்டுக்கோட்டை காவல் நிலைய முற்றுகை என்று அறிவித்தோம். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையில ஆயிரக்கணக்கான மக்கள், ஆண்களும் பெண்களும் மிகப்பெரிய திரளாக திரண்டு வந்து தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்தார்கள். எந்த ஒரு அதிகாரத்தில் உள்ளவன் இந்த சமுதாயத்தை கிள்ளுக்கிரையாக தொடுவான் என்று சொன்னால் பதிலடி கொடுப்பதற்கு இந்த சமுதாயத்தின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய இந்த தௌஹீத் ஜமாத் தயங்காது என்பதை அதிலே நாம் காட்டியிருக்கிறோம். அடுத்து, இலங்கையில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு கொடூரம், முஸ்லிம்களுக்கு எதிராக பொதுபல சேனா, அங்க இருக்கக்கூடிய புத்த பிச்சுக்கள், அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவாவோடு சேர்ந்து கொண்டு
முஸ்லிம் வசிக்கக்கூடிய ஊர்களை மிகப்பெரிய அளவிலே தாக்குதல்களுக்கு உள்ளாக்கினார்கள். 3 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். பல கோடி ரூபாய் சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. அப்பொழுது ராஜபக்ஷ அரசு இருந்தது. கோரிக்கை வைத்த போதும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதை கண்டித்து சென்னையில் இலங்கை துணை தூதரகம் முற்றுகை போராட்டத்தை அறிவித்தோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்போராட்டத்திலே பங்கு பெற்றார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையில எந்த பகுதியில் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டாலும் களம் இறங்குவதற்கு இந்த ஜமாத் தயங்காது என்பதை அதிலே காட்டினோம். அடுத்ததாக ரமலான் மாதத்தில் முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், பாலஸ்தீனத்தை இலக்காக கொண்டு அமெரிக்காவின் கள்ளப்பிள்ளையாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய சாதாரண சிவிலியன்ஸ், பொதுவான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலே கொண்டு வந்து குண்டு மலைகளை பொழிந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்தான். அதை கண்டித்து மிகப்பெரிய அளவிலான போராட்டம் சென்னையிலே நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்போராட்டத்திலே பங்கு பெற்றார்கள். முசாஃபர் நகர் கலவரம், முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டிவிட்டு திட்டமிட்டு முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட்டார்கள். இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அகதிகளாக இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய மேற்கு பகுதிகளில் முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் திட்டமிட்டு ஒரு தாக்குதல், அதிலே ஒன்று முசாஃபர் கலவரம். அந்த முசாஃபர் நகர் கலவரத்தில் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதற்கும் அந்த கலவரத்திலே அகதிகள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்ன முஸ்லிம்களுடைய பிஞ்சு குழந்தைகள் அந்த குளிர் தாங்க முடியாமல் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தாயினுடைய கண்களுக்கு முன்னாலேயே ஏறத்தாழ 20-30 பிள்ளைகள் இறந்து போன அந்த சம்பவத்தை கண்டித்தும் அரசு நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்தும் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையிலே நடத்தப்பட்டது. இதிலும் ஆண்களும் பெண்களும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெற்றார்கள். தூர்தர்ஷன், இது மத்திய அரசினுடைய தகவல் ஒலிபரப்பு துறையினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. மத்திய அரசு ஏதோ அரசினுடைய நிகழ்ச்சியாக நடத்தப்பட வேண்டுமே தவிர ஒரு அரசு கட்சி சார்ந்ததாக இருந்தால் அந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி கூட நடத்தப்படக்கூடாது என்பது அந்த தூர்தர்ஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு பைலா. அந்த பைலாவை எந்த லட்சணத்தில் அவன் செயல்படுத்துறான்னு சொன்னா, மோகன் பகவத்தை பேச வைக்கிறான். நேரடி ஒளிபரப்பு, RSS உடைய ஒரு நிகழ்ச்சி, அவனுடைய தலைநகரில் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஏற்கனவே இவர்கள் பேசுகின்ற சிறு பேச்சு வீடியோவின் மூலமாக யூடியூப் மூலமாக பரவக்கூடிய நேரத்தில் கலவரங்கள் வெடிக்கின்ற பொழுது நேரடி ஒளிபரப்பு நீ எப்படிடா செஞ்ச, மத்திய அரசினுடைய இந்த எந்திரத்தை எப்படி நீ தவறாக பயன்படுத்தலாம் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்ட களத்திலே இறங்கினோம். வேலூரில் தௌஹீதுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக சைதாப்பேட்டை பகுதியில், வேலூர் சைதாப்பேட்டையில் நம்முடைய ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் தாக்கப்பட்டார்கள். அங்கு நம்முடைய பிரச்சாரம் முடக்கப்படுகின்றது. அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய மர்க்கஸை இயங்க விடாத அளவிற்கு தடுத்தார்கள். அதன் பின் ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டம் வேலூரிலே நடைபெற்றது. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையிலே வேலூர் தலைநகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த அக்கிரமத்திற்கு எதிராக களம் கண்டார்கள். களம் கண்ட பிறகு நமக்கு மீண்டும் ஒரு சோதனை ஏற்பட்டது. நமது அலுவலகத்திற்கு அவர்கள் சட்டவிரோதமாக சீல் வைத்திருக்கிறார்கள். அந்த சீல் வைத்ததற்கு பிறகு இது சட்ட ரீதியாகத்தான் அணுக வேண்டும் என்று சொல்லி சென்னை நீதிமன்றத்திலே வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த பூட்டுக்கள் உடைக்கப்படும். தௌஹீதுக்கு எதிரான அடக்குமுறைகள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும். வேலூரில் ஏகத்துவ எழுச்சி இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். இறுதியாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தலைமையை முற்றுகையிட போறோம். தௌஹீத் ஜமாத் தடை செய்யப்பட வேண்டும். சையது இப்ராஹிம் என்கிற நபர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான மக்களை தலைமையாக கொண்டு இயங்கக்கூடிய சுன்னத் ஜமாத் அறிவித்தது. அறிவித்த உடனேயே இதை சொன்ன உடனே தௌஹீத் ஜமாத்காரன் பெட்டி படுக்கையெல்லாம் சுருட்டிட்டு மொத்த சுன்னத் ஜமாத்தும் கிளம்பி இறங்கிருச்சா, இதுக்கு பிறகு இதை நம்ம தாக்கு பிடிக்க முடியாதரா, இதுவரை 30 வருஷம் வரலாறுல இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது இல்ல. ஏதோ ஒரு ஊர்ல பிரச்சனை, அங்க இருக்கிற போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த அளவுக்கு எதிர்கொண்டு இருந்தோம். ஆனா இவங்க மொத்த பேரையும் திரட்டிட்டானுங்களே, உலகம் எல்லாம் போஸ்டர் போயிருச்சு. இப்போ எவ்வளவு பெரிய சுன்னத் ஜமாத் மக்கள் வரப்போகிறார்கள். ஏன்னா ஒரு ஊர்ல அவன் 5000 தலை கட்டான், நம்ம 5 தலை கட்டான், 5000ம் 5ம் எங்க சமமாக இருக்கும் என்று சொல்லி இந்த அறிவிப்பை கேட்ட உடனேயே தௌஹீத் ஜமாத்தே ஊரை காலி பண்ணிரும் என்று அவன் அறிவிச்சான். மக்களே திரண்டு வாருங்கள் என்று கூப்பிட்டான். ஆனால் அல்லாஹ் எப்படி தலைகீழாக புரட்டி போடுகிறான் என்று சொன்னால், நாங்கள் தான் இஸ்லாமிய பேரியக்கம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சுன்னத் ஜமாத்துக்கு பின்னாடி மக்கள் இல்லை. அவன் அழைப்பை ஏற்று 200 பேர் கூட வரவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையில நம்மை ஒருபுறம் சுன்னத் ஜமாத் என்கிற போர்வையில் எதிர்த்தாலும் இந்த 30 வருஷ உழைப்பில் இந்த ஜமாத் இந்த மக்கள் மன்றத்திலே அவர்களுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. உனக்கு எதிராக இந்த ஜமாத்துக்கு எதிராக ஒரு காலத்தில் வரமாட்டோம் என்று அந்த சுன்னத் ஜமாத் மக்கள் புறக்கணித்தார்கள். அது ஒரு புறம், எங்க தலைமை மீது கை வைப்பியா என்று சொல்லி
ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இருக்கக்கூடிய தௌஹீது கொள்கை பந்தங்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்களில் இருந்து போன் வருது. குறிப்பாக இந்த போராட்டம் நடைபெறுகின்ற திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இரவு எல்லா மாவட்டங்களிலிருந்து போன் வருது. நாங்க கிளம்புறோம், நாங்க ஒரு 100 பேர் வரோம், நாங்க ஒரு 200 பேர் வருகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு மாவட்டங்களும் போன் பண்றாங்க. எல்லா மாநில நிர்வாகிகளும் ரிப்ளை என்ன பண்ணோம்? வேண்டாம் வேண்டாம், இவன் மொத்த அளவுல மக்களை தமிழக அளவுல திரட்டிட்டு வரட்டும், நாங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சி 3 மாவட்ட மக்களை கொண்டு அவனை நாங்கள் அடித்து விரட்டுவோம் என்று நாங்கள் அறிவித்தோம். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையில சுபு தொழுது முடிச்சிட்டு ஏறத்தாழ 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், காஞ்சி மாவட்டத்தில் இருக்கிறவங்க சுபுஹ் தொழுகை முடிந்த உடனேயே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தலைமையகத்தை பாதுகாக்க நாங்கள் வருகிறோம், எந்த அளவிற்கும் விலை கொடுக்க தயார் என்பதை அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையில நிரூபணம் செய்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு அருளை செய்திருக்கிறான். என்ன தெரியுமா? ஏதோ நம்மளெல்லாம் ஒரு எடை போட்டு வச்சிருக்கிறான். தௌஹீத் ஜமாத்காரனா அவன் வம்பு தும்புக்கெல்லாம் போக மாட்டாங்க, அவன் அடிதடிக்கெல்லாம் போக மாட்டான், அவன் அடி வாங்கிட்டு அடிச்சுட்டான் சார் சொல்லி கேஸ் தான் கொடுப்பான் என்று நம்மை பற்றி ஏதோ நம் கோழைகள் போன்றும் சபராக இருக்கிறோம், எங்களோட அல்லாஹ் இருக்கணும் என்பதற்காக சபராக இருப்பதை கோழை என்று எடுத்துக்கொண்டான். ரஹ்மத்துல்லாஹ் அறிவிச்சாரு, டே நீ 3 மடங்கு படையாக இருந்த போதே பத்ர் களத்தை கண்ட சமுதாயம் வாடா பார்க்கலாம் என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலே தௌஹீது ஜமாத்தை தொட்டால் பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் தயார் என்பதை அல்லாஹ்வுடைய அருளால் நிரூபணம் செய்து காட்டியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையில ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டார்கள். திரண்டு நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்தோம். எங்களை யாரும் நெருங்க முடியாது என்கிற ஒரு பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நிரூபணம் செய்திருக்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அதே வேளையில் இன்னொரு செய்தியும் இங்கு பதிவு செய்கிறோம். பெரிய மக்கள் சக்தியா இருக்கிறோம், எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் நமக்கு பின்னாடி மக்கள் நிற்கிற மாதிரி வேற யாருக்கும் இல்லை என்கிற நிலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருந்தாலும் இதோடு நமக்கு போராட்டங்களுக்குரிய வேலை இருக்காது என்று நினைத்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தௌஹீதை எடுத்து சொல்லுகிற காலம் எல்லாம் அசத்தியவாதிகள் ஏகத்துவம் பரவுவது போன்று அசத்தியமும் நமக்கு எதிராக பல்வேறு விதமான தாக்குதல்களில் ஈடுபடும். எத்தனை தாக்குதல் நடந்தாலும் சரி, இந்த சத்திய கொள்கையை நிலைநாட்டுவதற்கு நாம் நம்முடைய மரணம் வரையிலும் ஏகத்துவத்திற்காக பாடுபட வேண்டும், போராட்ட களங்களை சந்திக்க வேண்டும். யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ் என்று அல்லாஹ் தான் நேசிக்கக்கூடிய கூட்டத்தை சொல்லுகிறான். இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடியவர்கள் என்று போராட்ட குணத்தோடு நாம் வாழ வேண்டும். போராட்ட குணத்தோடு, அக்கிரமத்திற்கு எதிராக போராட்ட குணத்தோடு நின்று மரணிக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.